என் மனம் கவர்ந்த எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் இயற்றிய முன்னோர்களும் பூசாரிகளும் எனும் படைப்பினை வாசிக்கிறேன். மன்னார்குடி பெரியவர் மருதமுத்து சேதிராயர் நான் மறக்க இயலாத நண்பர்களில் ஒருவர். முறைப்படி திருப்புகழ் பாடும் திறமை பெற்றவர், உழைப்பால் உயர்ந்தவர், பெற்ற பெண்களை நன்கு படிக்க வைத்தவர். 2 பெண்கள் அமெரிக்காவில் மருத்துவ தொழிலில் சிறந்து விளங்குகின்றனர். அநேக நிகழ்ச்சிகளை என்னோடு பேசும் சமயங்களில் அடுக்கடுக்காய் சொல்லி உள்ளார். ஒன்றை இப்போது உங்களுக்கு உரைக்கிறேன். அவருடைய கொள்ளுப்பாட்டி சூரக்கோட்டையில் பிறந்தவர். அந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பவர் பரமபத ஐயனார். ஆண்டுதோறும் திருவிழா நடக்கும். அந்த ஊர் மக்களோடு வட்டார மக்களும் வெளியூரிலிருந்து வந்து சேரும் உறவினர்களும் கூடி வழிபாடுகள் நடத்துவர். ஒரு வருடம் திருவிழாவிற்கு கொள்ளுப்பாட்டி பெரிய நாயகி சென்றிருந்தாள். அன்று மாவிளக்கு திருவிழா. தன்னுடைய புகுந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த மாவை தனது பிறந்த வீட்டில் வைத்து பிசைந்து உருட்டி திரட்டி நடுவில் குழி அமைத்தாள். கோயிலுக்கு போனதும் அக்குழியில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவது வழக்கம். வாழை இலை அறிய பெரிய நாயகி கொல்லைக்கு சென்றால் சருகுகளுக்கு அடியில் இருந்த நட்டுவாக்கிளி கொட்டிவிட்டது. கடுக்க தொடங்கிவிட்டது. கதறி துவண்டால் வீடே அல்லோலகப்பட்டது. எல்லோரும் அழுதனர். அண்டை அயல் வீட்டார் திரண்டு விட்டனர். சித்த வைத்தியர் அழைத்து வரப்பட்டார். உள்ளுக்கு மருந்து கொடுத்தார். கடிவாயில் மருந்து தடவினார். பெரிய நாயகி மூர்ச்சை அடைந்தாள். குடும்பத்தினர் நம்பிக்கை இழந்தனர். கோவில் பூசாரி வந்தார். திருநீறு பூசினார். வைத்தியர் நாடி பிடித்து பார்த்தார். துணிச்சல் தந்தார். அந்த வீட்டினரை தவிர அனைத்து வீட்டினரும் கோயிலுக்கு சென்றனர். அமர்க்களமாக நடந்தேறியது மாவிளக்கு திருவிழா. இரவு முழுதும் பெரிய நாயகின் தாய் வீடு துயரத்தில் குழம்பி கிடந்தது. எவருக்கும் தூக்கமில்லை. எல்லோரும் ஏக்கத்தோடு பெரிய நாயகியை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தனர். இப்போது உள்ள விரைவு வசதிகள் வாகனங்கள் இல்லாத காலம் அது. பேருந்தை காணாமலேயே வாழ்ந்து முடித்த பெரியவர்கள் பலர் வாழ்ந்த காலம். இருட்டையும் அவர்கள் துணையாக்கி கொண்டு மனோதிடத்தோடு வாழ்ந்தனர். ஆழ்கடலில் திமிங்கிலங்கள் வலம் வருவது போல் கும்மிருட்டில் கொள்ளைக்காடு சுற்றி காத்தவர்கள். சித்த வைத்தியம் வெற்றி கண்டது. 3ஆம் ஜாமத்தில் பெரிய நாயகி கண் விழித்தாள். கண்ணீர் பொழிந்தாள். மெதுவாக பேசினாள். அனைவர் நெஞ்சிலும் பால் வார்த்தாள். முழுமையான குணம் பெற ஒரு நாள் ஆனது. பெரிய நாயகி வாழ்க்கைப்பட்ட ஊர் குடிகாடு. அந்த ஊர் உறவினர்கள் அந்த ஊர் பூசாரியோடு வந்து சேர்ந்தனர். எல்லோர் முகத்திலும் இனம் புரியாத கலவரம் குடிகொண்டிருந்தது. தெய்வக்குறை ஏதோ நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று அனைவரும் கருதினர். பூசாரியிடம் புலம்பினர். பூசாரி எழுந்தார். உள்ளூர் பூசாரி வீட்டிற்கு போனார். அன்று மாலை திருவிழா முடிந்ததும் இருவரும் தங்கள் தங்கள் தெய்வங்களை வரவழைத்து இதற்கென்று தீர்வு காண வேண்டுமென முடிவெடுத்தனர். நடுக்கத்தில் தவிக்கும் மனிதனுக்கு போர்வை தருபவன் புத்திசாலி. என்ன போர்வை கொடுத்தான் என்பது தேவையில்லாத கேள்வி. பருத்தி போர்வையோ கம்பளி போர்வையோ குளிரில் நடுங்கியவன் நடுக்கம் போக்கினான். 8 முழ வேட்டி கட்டும் நாம் அன்று மரவுரி தரித்து மானம் காத்த முன்னோர்களை பழிப்பது மடமையல்லவா? இந்த அறிஞனும் காலத்திற்கேற்பதான் வாழ்க்கை வாழ்வான். தரையில் நீந்தி கடக்க எவரால் இயலும்? முன்னிரவில் அன்றைய திருவிழா முடிந்தது. பம்பை உடுக்கைகள் ஒளிகளை முழங்கின. சாம்பிராணி புகை மேகமண்டலம் போல் பரவியது. எதிரும் புதிருமாய் பூசாரிகள் அமர்ந்திருந்தனர். உள்ளூர் பூசாரி மேல் ஐயனார் வந்தார். குடிகாடு பூசாரி மேல் அந்த ஊரின் அம்மன் வந்து இறங்கியது. அம்மன் வந்த பூசாரி ஆவேசத்தோடு பேசினார். குஞ்சு உன்னுடையது என்று தானே அனுப்பி வைத்தேன். அதற்கு கெடுதல் செய்து விட்டாயே. எனது மக்கள் தழைக்க நினைப்பவள் நான். நீ செய்த தவறுக்கு 1 அணா அபராதம் செலுத்து. 4 காலனாவை மஞ்சள் துணியில் முடிந்து அனுப்பு. இல்லையேல் உன்னூர் குஞ்சுகளை ஆட்டி படைப்பேன். அம்மன் வந்து இறங்கிய பூசாரி பேசி முடித்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் உள்ளூரின் ஐயனார் வந்து இறங்கிய பூசாரி பேசினார்.
யாருக்கும் கட்டுப்படாத நான் உனக்கு கட்டுப்படுகிறேன். தவறு என்னுடையதல்ல. என் குதிரை ஒன்று ஓடும்போது இடறி விட்டது. ஒரு அணா அபராதம் தருகிறேன். அபராதம் ஒரு அணா மஞ்சள் துணியில் கட்டப்பட்டு குடிகாடு அம்மன் கோவிலை சென்று அடைந்தது. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே எனும் சங்ககால சிந்தனை நமது தமிழர் இனத்தில் தொடர்வதால் தான் சூரக்கோட்டை ஐயனாரே அபராதம் கட்டினார். இனிய வாசகர்களே, இதனை பகுத்து ஆய்வதல்ல நமது பணி. எவ்வாறெல்லாம் வாழ்ந்தனர் முன்னோர் என்பதை உணர்வது அவசியம். நம்பிக்கை எதனிலும் பெறலாம். தொலைக்காட்சியின் நிழல்களோடு இன்று நாம் உறவாடுவது போல்தான் அன்றைய மனிதர்கள் பூசாரிகளின் வார்த்தைகளை நம்பி இருக்கின்றனர்.